Hi friends, welcome to our channel Learn with Vyas. So இன்னைக்கு exercise 1.1ல fourth sum பார்க்கலாம். So given that HCF of 306 and 657 is 9 னு கொடுத்துட்டாங்க, LCM கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So நமக்கு ஆல்ரெடி ஒரு proof தெரியும் first sumலயே. நமக்கு என்ன தெரியும்? LCM into HCF is equal to product of the two numbers அப்படிங்கிற ரூல் நமக்கு தெரியும். ஓகேங்களா? அந்த ரூல் இங்க நம்ம யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சலாம். சோ HCF ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, நம்ம LCM தான் கண்டுபிடிக்கணும். LCM into HCF வந்து 9, so is equal to product of the two numbers என்ன 306 and 657. so 306 into 657. ஓகேங்களா? சோ இப்போ வந்து நம்ம LCM கண்டுபிடிக்கணும். LCM is equal to 306 into 657 divided by 9. 9 வந்து இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு 9 ஆல நம்ம கேன்சல் பண்ண முடியுமா? 9 3 டேபிள்ல கேன்சல் பண்ணுவோம். 3 டைம்ஸ் 310 2 டைம்ஸ், அப்புறம் மறுபடியும் 3 டேபிள்ல கேன்சல் பண்ணுவோம். 3 1 டைம்ஸ் 3 3s are 9, remainder 1 34. so LCM is equal to 34 into 657. so இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 22338 கிடைக்கும். so இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? so இப்போ fifth sum பார்க்கலாம். so fifth sum வந்து check whether 6 power n can end with the digit 0 for any natural number n ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? so இப்போ வந்து ஒரு நம்பர் 0ல end ஆகுதுன்னா அந்த நம்பர் is divisible by the number 10 இல்லைங்களா? இப்போ 10 னால divisible ஆகணும்னா 10 ஓட ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்கணும். 10 ஓட prime factors என்னன்னு பார்க்கணும். இப்போ 10 எடுத்துக்கோங்க. 10 ஓட prime factorization பண்ணி பார்த்தா என்ன தெரியும்? 12 டிவைட் பண்ணும்போது 5 கிடைக்கும். so 10 ஓட prime factors வந்து 10 ஓட prime factors வந்து உங்களுக்கு 2 into 5 தான் 10. so எந்த ஒரு நம்பரா இருந்தாலும் அது வந்து if it has to end with a digit 0ல முடியற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நம்பரோட prime factorsல 2 and 5 ரெண்டுமே இருந்தாகணும். அப்பதான் வந்து அந்த நம்பர் can be divided by 10. ஓகேங்களா? இப்போ 6 power n எடுத்துக்கலாம். so 6 power n என்ன சொல்றாங்க? 6 n வந்து என்ன நம்பரா வேணா இருக்கலாம். அதாவது 6 ஓட ஸ்கொயர்ஸ்ல போறோம். 6 ஸ்கொயர் கியூப் 6 power 4. so n வந்து 6 power 1 வந்து நமக்கு 6 ன்னு தெரியும். 6 ஸ்கொயர் வந்து 36 ன்னு தெரியும். 6 கியூப் பாத்தீங்கன்னா 216 தெரியும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். so இந்த n நம்பர் வந்து 0வா இருக்கணும்ங்கறாங்க. so இந்த n நம்பர் 0வா இருக்கணும்னா அந்த நம்பர் வந்து அந்த நம்பரோட ஃபேக்டர்ஸ்ல வந்து 2 and 5 இருந்தே ஆகணும். இப்போ 6 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி பார்த்தோம்னா என்ன தெரியும்? 6 ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? 2 and 3. so 6 and 2 3s are 6. 6 ஓட ஃபேக்டர்ஸ்ல வந்து ரெண்டு பிரைம் நம்பர் இருக்கு, அது 2 and 3 தான் இருக்கு. so 5 இல்ல. so ஒரு நம்பரோட prime factorizationல 2 and 5 ரெண்டு நம்பருமே இருந்தா மட்டும்தான் அந்த நம்பரோட பவர்ஸ்ல மல்டிப்ளை ஆகிட்டே போகும்போது ஒரு 0 ஆல எண்ட் ஆக முடியும். ஓகேங்களா? so 6க்கு வந்து நம்மளோட ஃபேக்டர்ஸ் வந்து உங்களுக்கு 2 and 3 இருக்கனால 6 power n வந்து நமக்கு 2 into 3 power n ன்னு கூட எழுதலாம். so since 5 இல்லாதனால, since there is no digit 5, 2 and 5 ரெண்டுமே இல்லாதனால ஃபேக்டர்ஸ்ல நம்ம வந்து இந்த 6 power n சீரிஸ்ல வந்து 6 power n இங்க எந்த நம்பர் போனாலுமே it will not end with the digit 0. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். because there is no prime factor 5 in the 2 இருக்கு, ஆனா 5 இல்ல. அதனால it cannot end with a digit 0. 6 power n series. ஓகேங்களா? so இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். so இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.